அந்த ரசவாதி படம் டீசர் தானே ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக அந்த டைரக்டர் படம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், மௌனகுரு, அப்புறம் மகாமுனின்னு 2 படம். டீசரில் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஆக்சுவலாக என்ன கதை என்னன்னு ரிவீல் பண்ணல. அவர் ப்ரிவியூ படம், அந்த முந்தைய படம் மாதிரி இதுவும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக 2 படமும் நல்லா இருக்கும். மகாமுனியும் நல்லா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மௌனகுருவும் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி அர்ஜுன் தாஸும் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக நல்ல ஆக்டரு. கைதிலேயே அந்த வில்லனா மிரட்டிருப்பாரு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அநீதின்னு ஒரு படம், அதுலேயுமே நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த படம் சூப்பராக போச்சு ப்ரோ. பெருசாலாம் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் அர்ஜுன் தாஸ் படம், நம்ம லோகேஷ் படம் மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கும்னு நினச்சா பார்த்தா தலைவர் இப்பெல்லாம் ஃபுல்லாக லவ் மூடு போயிட்டாரு. என்ன எனக்கு வந்து அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்சதா ஒரு வாய்ஸ் தான். அதுக்காக வேணா படத்துக்கு போகலாமே தவிர என் பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி தான். ஆக்சுவலி அவருக்கு வந்து லவ் சீன்ஸ் உண்மையாக சூப்பராக செட் ஆகும். இதில் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. அது ட்ரெய்லர்லேயே சவுண்டு அவ்வளோ இல்லை. ஆக்சுவலாக அது கொஞ்சம் வயலன்ஸு, அந்த ரூர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த 2 படத்துலையும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதான் கொஞ்சம் லவ் மூடில் போகிற மாதிரி இருக்குது. அதுமாரி ரொம்ப பீட் கம்மியாக தான் இருக்குது. அந்த ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது அவ்வளோ பீட் இல்லை. இருந்தாலும் இப்படி இருக்கணும் ப்ரோ. ஒருவேளை ட்ரெய்லரில் பெருசாக ரிவீல் பண்ண வேணாம், இன்னும் ஏதோ இருக்கலாம்ல, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட படங்கள் தான் ஜெயிக்குது. ஆக்சுவலாக ட்ரெய்லரில் எதுவும் காணிக்காமல் படத்தில் பெருசாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ ஜெயிக்குது. ட்ரெய்லரில் பெருசாக ரிவீல் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்னு நினச்சிருக்கலாம். ஆக்சுவலி அவர் சாங்ஸ் எல்லா சாங்ஸும் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இவருக்கு போட்டிருக்காருன்னா இன்னும் நல்லா இருக்கும். தமன் சார் ஓகே தான், சாங்கு கேட்டாலும் தெரியும். பிஜிஎம் தான் சொல்கிறேனே, பீட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஓரளவு அந்த ட்ரெய்லருக்கு ஏற்றாப்புல பிஜிஎம் கொடுத்துருக்கலாம். சாங் கேட்டால் தான் தெரியும் ப்ரோ. சாங்கு நான் கேட்கல, எதுவுமே சாங் வந்துச்சுன்னா கூட தெரியாது. ஆனால் தமன் சூப்பராக தான் பண்ணுவார். இதில் சொல்லவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் பண்ணியிருக்காப்புல. நல்லாயிருக்கும், பார்க்கலாம். படம் ஆக்சுவலாக படமாகவே நல்லா இருக்குங்கிறேன் நான். எதுக்குன்னா அந்த டேரக்டருக்காகவே பார்க்கலாம். அது ப்ளஸ் அர்ஜுன் தாஸ் ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போலாம் வந்து அனிருத் சார் தான் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்க எல்லா படத்துலையும். தமன் சார் வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கூட நம்ம விஜய் படத்தை பண்ணியிருந்தாரு. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்னு சொல்கிற மாதிரி தான் ப்ரோ. எனக்கு மேபி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே அந்த மாதிரி கேட்குறாங்க ப்ரோ. ஒருவேளை அந்த கைதில் ஆரம்பிச்சது ப்ரோ. கைதில் அவர் அந்த ரூராக இருக்கிறது அப்படியே வந்து எல்லாரும் அப்படி கேட்குறாங்க, இல்லைன்னா ஆடியன்ஸ் அதே தான் விரும்புகிறாங்க நினச்சி எடுக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் மாற்றி பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது மாற்றி நிறைய வெப்சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஃபேஸ் கட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஆடியன்ஸ் இதை தான் கேட்குறாங்கன்னு இதை பண்ணுறாரா, டேரக்டர் இதை கேட்குறாங்கன்னா அதை தான் பண்ணுறாங்களா தெரில. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர் வாய்ஸ் எஸ்பெஷலி. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது ஐ திங்க் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மாஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போர், அநீதி எல்லாம் பார்த்தோம். போரில் நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸோட சூப்பராக பண்ணியிருந்தார். அது மாதிரி தான் இந்த டீச்சரும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமாக இருக்கும். படம் நல்லாயிருக்கு. அநீதியை விட கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இதை விட நீங்கள் போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் அர்ஜுன் தாஸ். நீங்கள் அதை பார்க்கலாம். அதே மாதிரி மியூசிக் தமன் சார் போட்டிருக்காரு. தமன் சார் சொல்லவே வேணாம். அவர் நம்ம 20 இயர்ஸாக பார்த்துட்டுருக்கோம். அவர் நல்லாயிருக்கும். அவர் மியூசிக். அவர் அநீதியே நம்ம வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் மாதிரி எதிர்பார்த்தோம். அதையும் நம்மளால் சொல்ல முடியல. கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக தான் இருக்கும். மகாமுனி பார்த்துருக்கோம். மகாமுனி ரொம்ப வண்டர்ஃபுல் பிக்சர். அது கண்டிப்பாக நம்ம யாருமே வந்து கொண்டாட முடியல. ஆனால் மகாமுனி சூப்பராக இருந்தது. மௌனகுருவும் வந்து இவர் நடித்த படம், நம்ம அருள்நிதி சார் நடித்த படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த படம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்தால் தான் தெரியும். ஆனால் ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து நம்ம ரகுவன் சாரை திருப்பி இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அர்ஜுன் தாஸோட ரசவாதி டீசர் பார்த்தேன். ஸோ அஸ்வல் யார் டேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா மௌனகுரு அண்ட் மகாமுனியோட டேரக்டர். ஸோ அவர் எப்படி பண்ணுவார்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பார் ஸ்க்ரீன் பிளேயர்ஸ் அண்டால். ஸோ அதே மாதிரியே இந்த படத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் அர்ஜுன் தாஸோட வாய்ஸ்க்கு வந்து எல்லாமே ஃபேனு. ஸோ அதில் கைதியில் வந்த ஒரு போர்ஷனோட எக்ஸ்டென்ஷனாக இதை நம்ம இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து தன்யா ரவிச்சந்திரன் வந்து நடிச்சிருக்காங்க. as usual she is always beautiful. அண்ட் இசை வந்து பார்த்திங்கன்னா தமன் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இல்லை இது வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்றத பற்றி இல்லை. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவருக்கு செட் ஆகுமா இல்லையான்ட்டு. இப்போது மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஆக்ஷனாக பண்ணியிருந்ததுனால நீங்கள் உங்களுக்கு அப்படி தோணுது. இதில் ஒரு ரொமான்ஸ் கொஞ்சம் கொடுத்து பார்த்தோம்னாலும் கொஞ்சம் தெரியும், மேபி அவருக்கு ரொமான்ஸ் கூட செட் ஆகலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து அவர் வந்து ஃபிட் ஆகி நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ வில் எக்ஸ்பெக்ட் சம் குட் ஃபீட்பேக் ஃபார் லவ் சைட் ஆல்சோ.